தமிழஞ்சங்களுக்கு கோடங்கியின் அன்பு வணக்கம். கரப்பாம்பூச்சி ஜனதாதளம், காக்ரோச் ஜனதா பார்ட்டி இருக்கு இல்லையா, சிஜேபி சமீபத்தில் டெல்லியில் வந்து மிகப்பெரிய போராட்டம், பெரிய ஆர்ப்பாட்டத்தெல்லாம் நடத்தி இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகளாக யாருமே அசைக்க முடியாத பாஜகவை அசைத்து மோடியே வந்து பயமுறுத்தி பயந்து மோடி வந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய கோரிக்கையை ஏற்று ஒரு அமைச்சரை, மத்திய அமைச்சரையே பதவி விலக சொன்ன மிகப்பெரிய சாதனைக்கு சொந்தக்காரர். அதனால எந்த பலனும் ஏற்படலன்னு வச்சுங்க. நீட் ஒன்றும் ஒழியல, நீட் அப்படியே தான் இருக்கு. அந்த பதவி நீட்டு கசிவு அப்படின்னு சொல்லி அந்த பதவியை ராஜினாமா பண்ண வச்ச மிகப்பெரிய சாதனை. அது உண்மையிலேயே ஒரு பெரிய சாதனை. ஜந்தன் மந்திரில் பல நாட்கள் அங்கே பெரிய ஆர்ப்பாட்டம், பெரிய ஒரு உண்ணாவிரத போராட்டம் அதெல்லாம் நிறைய நடந்துச்சு. காவல்துறை தடியடி பண்ணாங்க. என்ன பண்ணாலும் மாணவருடைய அந்த வீரியத்தை கட்டுப்படுத்த முடியல. கரப்பாம்பூச்சி எப்படி வந்து அப்படியே புற்றீசல்ல வெளியில வர மாதிரி வருமோ அந்த மாதிரி எல்லா பக்கத்திலும் 4 புறங்கள்ல இருந்தும் மாணவர்கள் அங்கே குவிஞ்சாங்க. அதை தடுக்க முடியல. பல பரபரப்புகள், உலகமே திரும்பி பார்த்துச்சு அந்த போராட்டத்தை. உண்மையிலேயே அது ஒரு பெரிய வெற்றி பெற்ற போராட்டம். அந்த போராட்டத்திற்கு தலைமையேற்றவர் வந்து அபிஜித் திப்கே. அவர் வந்து உண்மையிலேயே அவர் வெளிநாட்டில் படித்தவர், இந்தியாவை சேர்ந்தவர் தான். வெளிநாட்டில் படிச்சிருந்தாலும் இங்கே வந்து ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி சொன்ன ஒரு வார்த்தையை கையில் எடுத்துட்டு படித்த இளைஞர்கள் எல்லாம் காக்ரோச் மாதிரியும் ஒட்டுண்ணியாகவும் இருக்காங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு அவர் சொல்ல போக, சூரியகாந்த்னு ஒரு நீதியரசர், அவர் தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, அவர் சொன்ன அந்த வார்த்தையை மட்டும் இவங்க எடுத்துக்கிட்டு அதிலிருந்து சிஜேபின்னு ஒரு அரசியல் அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சியை, அது வந்து சோசியல் மீடியாவில் மட்டும் பரவிய அந்த இயக்கம் இன்றைக்கு நாடு முழுக்க பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த இயக்கத்தினுடைய நிறுவனர்களில் ஒருவர் அபிஜித் சமீபத்தில் டெல்லியில் ஒரு சின்ன ஒரு யூடியூபுக்காக அல்ல சேனலுக்காக நடத்தப்பட்ட ஒரு விவாத நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் அபிஜித் உட்கார்ந்துருக்காரு. அந்த சிஜேபி தொடர்பான இன்னும் சில பேர் அங்கே உட்காந்துருக்காங்க. நியூஸ் 24 அப்படின்ற ஒரு சேனல் சார்பாக நடத்தப்பட்ட அந்த நிகழ்ச்சியில் இந்தியாவிலேயே மிக பிரமாதமாக செயல்பட்ட முதல்வர்கள் யார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. அந்த கேள்வி அவர் வந்து கேட்ட உடனே அந்த கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியல. இப்போ யார் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற முதலமைச்சர்னு ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியல, அமைதியாக இருக்காரு. உடனே கேள்வி கேட்ட அந்த தொகுப்பாளர் சொல்கிறாரு, சார் முன்னாள் முதல்வராக இருந்தாலும் பரவாயில்ல, ஏற்கனவே செயல்பட்ட முதல்வர்கள் கூட சிறப்பான முதல்வர்கள் யாரும் உங்களுக்கு தோணுச்சுன்னா சொல்லுங்கன்னு. உடனே உடனடியாக யோசிக்காம சொன்ன வார்த்தை தமிழ்நாட்டை சேர்ந்த மு.க. ஸ்டாலின் அப்படின்னு சொன்னார். ஏன் அவரை சொல்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவருடைய அந்த பொருளாதார வளர்ச்சி, ஒரு மாநிலத்தை எப்படி வந்து வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் என்பதை மிக அழகாக, மாநிலத்தை மிக உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போனதில் ஸ்டாலின் அவர்கள் மிக முக்கிய பங்காற்றினார். அப்புறமா அடுத்து யார் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்ததாக பினராயி விஜயனை சொல்றாரு. பினராயி விஜயன் வந்து மாநிலத்துடைய சுகாதார மேம்பாட்டுக்காக, அங்கே மற்ற கட்டமைப்புகளுக்காக அவர் கடுமையாக பாடுபட்டவர். அப்படி அந்த கேரளாவை வளர்த்தெடுத்தவர். மருத்துவ விஷயத்திற்காக, சுகாதாரத்திற்காக மேம்படுத்திய மக்களுக்காக உழைத்தவர் பினராயி விஜயன் சொன்னார். அடுத்ததாக யாரை சொன்னார் அப்படின்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, கெஜ்ரிவாலை சொன்னார். தொடப்பம் கட்சி இருக்குல்ல, அந்த கட்சி கெஜ்ரிவாலை சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, அவர் டெல்லியில் வந்து உங்களுக்கு கல்வி மற்ற விஷயங்களுக்காக கல்வியை மேம்படுத்துதல கெஜ்ரிவால் மிக நேர்த்தியாக முதலமைச்சராக பணியாற்றியவர் அப்படின்னு சொன்னார். இந்த அபிஜித் அவர்கள் வந்து சொன்ன இந்த 3 முதல்வர்களை முதலிடத்தில் இருக்கிறது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய திமுக ஆட்சி காலத்தில் இருந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை தான் அவர் குறிப்பிட்டார். அடுத்ததாக இது திமுக. அடுத்ததாக அவர் சொன்னது வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பினராயி விஜயனை சொன்னார். அடுத்ததாக அவர் வந்து ஆம் ஆத்மி அந்த கட்சியை சேர்ந்த நம்ம கெஜ்ரிவாலை சொன்னார். இது எங்கேயும் பிஜேபிக்கு முதல்வர்கள் குறித்தோ, காங்கிரஸ் முதல்வர்கள் குறித்தோ, அல்லது வேறு கட்சிகளுடைய முதல்வர்கள் குறித்தோ அவர் பேசவே இல்லை. அவர் சொன்னது எல்லாமே இந்த 3 கட்சிகளை சேர்ந்தவர் தான். இன்னைக்கு இந்தியா முழுமைக்கும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. என்னன்னா, காங்கிரஸ் மீது கடும் அதிருப்தி. வலுவான அமைப்பாக காங்கிரஸ் இல்லை. அங்க இருக்கிற எல்லாரும் தலைவர்களாக இருக்கா, தொண்டனா எவனும் இல்லை. அதனால அந்த கட்சி ராகுல் காந்தி மாதிரி பப்பு, பிரயோஜனப்படாத பப்பு, நன்றி கெட்டத்தனமாக தன்னுடைய வளர்ச்சியையும் தன்னை சுற்றி இருக்கிறவங்க சொல்ற ஜால்ராவையும் கேட்டு
20 ஆண்டுகளுக்கு மேலாக பயணம் பண்ண திமுகவை உதறி விட்டு போய் இப்போ நன்றி கெட்டத்தனமாக செருப்படி வாங்கிட்டு இருக்கு தாவேகா கிட்ட. இதனால் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இனிமேல் எந்திரிக்க வாய்ப்பே இல்லை. இந்தியா முழுமைக்கு அதான் நிலைமை. மாநில கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு இந்தியா கூட்டணின்னு உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த இந்தியா கூட்டணி இப்போ செயல்பாட்டில் இல்லை. டிரைவர் இல்லாத வண்டியா நிக்குதுங்க. அதை ஓட்டிக்கிட்டு போனது முன்னாடி வந்து திமுகவை சேர்ந்த ஸ்டாலின் அவர்கள் தான். அவர் தான் வந்து இந்தியாவினுடைய பிரதமர் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி சொல்வதற்கு முன்பாகவே ராகுலை பிரதமர் வேட்பாளராக முன்மொழிந்தவர். அந்த நன்றி கூட இல்லாம நன்றி கெட்டத்தனமா நான் எப்பவுமே சில்வண்டு தான் நான் பப்பு பாய் தான் நானுன்னு உருப்படாம போனது ராகுல் காந்தியோட பிரச்சனை. அதுதான் இன்னைக்கு இந்த பிரவீன் சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு ஒரு நபர், அப்புறம் வந்து இந்த மாணிக்க தாக்கூர்னு இன்னொரு ஆளு, இதெல்லாம் பதவி வெறி பிடிச்சி அலையிற இந்த கேஸுங்களை நம்பி 20 வருஷம் பயணப்பட்ட திமுக உதறி போயிருச்சுங்க. இப்போ அவ்வளவுதான். இனிமே காங்கிரஸ் இனியும் மேல் எழும்பு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. பாஜகவை எதிர்க்கணும், கடுமையாக எதிர்க்கணும். அப்ப பாஜகவை எதிர்க்கிற கட்சிகள்ல இந்தியா முழுமைக்கும் மிக முக்கியமான பிரதானமாக பெயர் பெற்றவர்கள்ல மம்தா பானர்ஜி, மு.க. ஸ்டாலின், பினராயி விஜயன், கெஜ்ரிவால்னு, அகிலேஷ் யாதவ்னு ஒரு கூட்டம் இருக்கு. இவங்க எல்லாரும் மாநில கட்சிகளாக ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க. அதில் இப்போ மம்தாவோட கட்சியை உடைச்சது பாஜக. கடும் கோபத்தில் இருக்காங்க மம்தா. இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து ஆர்கனைஸ் பண்றதுல இருக்கிற அந்த மிகப்பெரிய ஒரு வீரியம் தலைமைத்துவத்தில் இல்லை. இப்போ அபிஜித்தை தலைவராகவோ அல்லது அவரை பிரதமர் வேட்பாளராகவோ முன்னிறுத்தினா நிச்சயமாக வெற்றி பெற வாய்ப்பு இல்லை. அப்போ அவர்களுக்கு தேவை ஒரு பலமான தலைமை வேணும். அந்த பலமான தலைமைக்கு யாரை முன்னிறுத்துவது அப்படின்றதான் இப்போ அங்கே இருக்கிற இமாலயன் $1 பில்லியன் கொஸ்டின். அந்த அடிப்படையில் இப்போ அவர் முன்னெடுக்கிற விஷயங்கள் மிக தெளிவாக மிக அழகாக காய் நகர்த்துவதாக தெரிகிறது. ஏற்கனவே சிஜேபி நடத்தின போராட்டத்திற்கு கனிமொழி உட்பட ஆராசா உட்பட பல பேரும் அங்கே போய் ஆதரவு தெரிவித்து அந்த மேடையிலே நின்று பேசிட்டுலாம் வந்தாங்க. அடிபட்ட மாணவர்களை ஆராசா போய் மருத்துவமனையில் சந்திச்சுட்டு வந்தாரு. திமுக முழுமையான ஆதரவை கொடுத்தது. அதே போல சிஜேபியோட அந்த போராட்டத்திற்கு அவர்களோடு சேர்ந்து கம்யூனிஸ்டுகளும் இங்கே ஆதரவு கொடுத்தாங்க. கேரளாவிலே ஆதரவு கொடுத்தாங்க. கெஜ்ரிவாலும் ஆதரவு கொடுத்தார். இந்த அடிப்படையில் அபிஜித் இப்போது 3வது அணியை கட்டமைக்கிற வேலையை மிக அழகாக சைலண்டா செய்கிறாரோன்ற ஒரு எண்ணம் இப்போது உருவாகி இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு அவர் பேசின பேச்சு இந்தியா முழுமைக்கும் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர் போற போக்கில் சொல்லிட்டாரு, இந்தியாவிலேயே மிக சிறந்த முதலமைச்சர்னா அது மு.க. ஸ்டாலின் சொல்லிட்டாரு. இங்க பல பேருக்கு உட்கார்ற இடத்துலலாம் எரியுது, உட்கார முடியல. என்ன காரணம்னு தெரியல. ஏன்னா நாம தான் பெரிய ஜாம்பவானு பார் 3 மாசத்துல பிரதமர் வேட்பாளர் வரைக்கும் நம்ம போயிட்டோம்னு சொல்லி பல கோடிகளை கொட்டி கொடுத்து, ஒரு ட்வீட்டுக்கு 75,000 என பல லட்சங்களை கொட்டி கொடுத்து, இந்தி வாலாக்கள், இந்தி டுபாகூர் இன்ஃப்ளூயன்சர் கூட்டம் இருக்குல்ல, இந்த பொய் பரப்புற கும்பல் கிட்ட லட்சமா காசை கொடுத்து நம்ம முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய இப்போதைய முதலமைச்சர் திடீர்னு முளைச்ச காளானா அமைஞ்சிருக்கார் இல்லையா, இந்த முதலமைச்சர் சப்பு விஜய் குறித்து ஒரு பெரிய பரப்புரையை நார்த் இந்தியா முழுமைக்கும் ஒரு டுபாகூர் வாலாக்கள் மூலமாக நடத்திக்கிட்டு இருக்குது என் தம்பி ஜெகதீஷுடைய ரூட் மாஃபியா கும்பலும் வாய்ஸ் ஆஃப் காமன் கும்பலும். இதை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பக்கம் நார்த் இந்தியா வாலாக்கள் எல்லாம் அடுத்த பிரதமராக இவர் தான் வரணும், தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் அவர் வந்து மாத்திட்டாரு அப்படின்னு நின்ன இடத்துல எல்லாத்தையும் உருட்டிட்டாரு பெரட்டிட்டாருன்னு போய் சொல்லிக்கிட்டு அங்க நார்த் இந்தியா ஃபுல்லா இந்தி வாலாக்கள் போய் பேசிட்டு இருக்காங்க. முதலமைச்சராக இருக்கிறவர் அடுத்த PM கேண்டிடேட்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா சட்டசபையில கேட்கிற கேள்விக்கு பதில் வர மாட்டேங்குது. ஆனா அதை விட்டுட்டு வருங்கால பிரதமர் யார் தெரியுமா, எங்க முதலமைச்சர், இன்னைக்கு CM நாளைக்கு PM அப்படின்னு அமைச்சர்கள் எல்லாம் ஜால்ராடிக்கிறாங்க. விஜயை எப்படியாவது கொண்டு போய் நம்ம முதலமைச்சர் சப்பு விஜயை கொண்டு போய் அப்படியே பிரதமர் வேட்பாளராக அந்த கோர்ட்ல தள்ளி விட்டுறது. எப்படி தெரியுமா, இந்த இடத்துல ஒன்று சொல்றேன் உங்களுக்கு, அப்பதான் உங்களுக்கு டக்குன்னு புரியும் என்னன்னு. வேற எதுவும் இல்லப்பா, இது வந்து நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றது. ஒரு சினிமால ஒரு காட்சி வரும். ஏன் சினிமா உதாரணமா சொல்றேன்னா, நம்முடைய முதலமைச்சர் சப்பு விஜய் சினிமாக்காரர் இல்லையா, அதனால சினிமா உதாரணமா சொன்னா தப்பு இல்லை. ஒரு மல்யுத்த போட்டி, பாக்ஸிங் போட்டி நடக்கும். அந்த இடத்துல வந்து என்னை யாரும் வீழ்த்தவே முடியாதுன்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. யாரா வீழ்த்த முடியாதான்னா கடைசியில பார்த்தா வேடிக்கை பார்க்க போவார் வடிவேலு. அப்ப அந்த கும்பல் நைஸா அண்ணன் வராரு ஒதுங்கன்னு சொல்லி அவர் உள்ள தூக்கி போட்டுரும். போட்ட உடனே ஏண்டா நீ என்கிட்ட சண்டைக்கு வரியா, நீ ஆனா அவ்வளவு பெரிய அப்பாட்டக்காரன்னு சொல்லி அடின்னு அடிப்பாரு. அடிச்சு செம்ம அடி, மூக்குல வாயில ரத்தம் வந்துடும் வடிவேலுக்கு. கடைசியில வந்து
கப்பு வந்து ஜெயிச்சதா சொல்லி அவர் கொடுக்க வருவாங்க, அந்த கப்பை பிடிங்கிப்பாரு வடிவேலு. அடி வாங்கினது நானு, கப்பு உனக்கா அப்படின்னு வர இல்லையா. அதே மாதிரி அகஸ்மாத்தா தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு ஏழரையை கூட்டி யாருடைய தயவுலையோ கையை காலை பிடிச்சி இன்னைக்கு ஏமாத்தி உருட்டி பரட்டி இவிஎம் மிஷின் மூலமாக ஏதோ ஒரு விஷயத்தை பொய் பரப்பி ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்துட்டாரு நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய். 3 மாசத்துல அவரை பிரதமர் வேட்பாளராக அந்த கேண்டிடேட் அந்த ஏரியாவுக்குள்ள தள்ளி விட்டுட்டோம்னா இங்க நம்ம முதலமைச்சராக இல்லான்னு முதல் போட்ட அமைச்சர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் அவருடைய அஜெண்டா. அதுக்காக தான் ரூட் மாஃபியா ஜெகதீஷ் கையில் எடுத்துக்கிட்டு அவர் வச்சிட்டு இருக்கிற வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனத்தின் மூலமாக நார்த் இந்தியா முழுக்க போய் பரப்பிட்டு இருக்காங்க. இங்க அமைச்சர்கள் மூலமா அடுத்த பிஎம்னு அப்படியே உசுப்பேத்திக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே உடம்பு ரணகலமா இருக்கு. சொன்ன வாக்குறுதி ஒண்ணு கூட நிறைவேற்ற துப்பு இல்லை. சொன்ன எந்த விதமான வாக்குறுதி நிறைவேற்ற கஜானால காசு இல்லைன்னு சொல்லிவிட்டு பெருமை பீத்திக்கிறதுக்கு மட்டும் தங்க மோதிரம் புண்ணாக்கு மோதிரம்லாம் கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. இதுக்கெல்லாம் மட்டும் எங்க இருந்து காசு வருதுன்னு எவனும் கேட்க துப்பு இல்லை. முட்டு கொடுக்குற கூட்டணி ஒண்ணு இருக்குல்ல, இவன் எல்லாம் பூரா என்னமா அந்த என்ன சோபான்னு எனக்கும் தெரியலங்க. அந்த சோபால உட்காந்துறாங்களா தூங்குறாங்களான்னு தெரியல. அப்படி சொகுசு சோபா போல இருக்கு. அதுல உட்கார்ந்தவனே எந்திரிக்கவே இல்லை. ஒரு வாய் கூட திறக்கலங்க. திமுக ஆட்சி காலத்தை தடுக்கி உண்டா வாய் திறப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா முட்டு கொடுக்குற ஆட்கள் 2 பேர் அமைச்சர் ஆயிட்டாங்க. இன்னும் சில பேர் முட்டு கொடுக்குற ஆட்கள்லாம் அப்படி சைலண்டா இருக்காங்க. இவ்வளவு அயோக்கியத்தனம் நடக்குது, இவ்வளவு கேவலமான விஷயங்கள் நடக்குது. இது எல்லாத்தையும் கேள்வி கேட்க இடத்துல இருக்கிற ஆட்கள் வாயை மூடிக்கிட்டு மௌனமா இருக்காங்க. ஸோ அந்த சோபா மகிமை அது மாதிரி. சரி, எனிவே இப்ப காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு வருவோம். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஏன் கடுமையாக விஜய் மீது காண்டா இருக்காங்கன்னா, விஜய் சமீபத்துல நம்ம சப்பு விஜயனுடைய ஆட்சியில மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் காக்ரோச் ஜனதா பார்ட்டி மூலமாக ஏதாவது ஆர்ப்பாட்டத்துக்கோ போராட்டத்துக்கோ அழைப்பு எடுத்தா கலந்துக்க கூடாது, எல்லாம் லிஸ்டட்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை அமைச்சு கடும் எதிர்ப்பு வந்தவொடனே அதை திரும்ப பெற்றார்கள். அதனால காக்ரோச் ஜனதா பார்ட்டி கடுமையான ஆத்திரத்தில் இருக்கு விஜய் மேல. ஏற்கனவே சொல்லிட்டாரு, தேவைப்பட்டால் தமிழ்நாட்டில் இறங்கி நாங்கள் போராட்டம் நடத்துவோன்ற லெவலுக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டி ரெடியா இருக்கு. அந்த அவங்களுக்கு ஆட்களை திரட்டுகிற திறன் இருக்கு, ஆனா தலைமை பண்பு இல்லை. தலைமைத்துவமாக ஒருத்தர் வழிநடத்துகிற ஆள் இல்லாததுனால இதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, இதை எப்படியாவது திசை திருப்பி அப்படியே ஒண்ணும் இல்லாம ஆக்கிடணும்னு பாஜக முயற்சி எடுக்குது. ஆனா இவங்க கட்டமைப்பாக மாறுவதற்கான வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அடிப்படையில தான் இப்போது தனக்கான நபர்களை அவர் தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சு அவரோட பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, டெஃபினட்டாக விரைவில் அவர் சொன்ன கெஜ்ரிவால், பினராயி விஜயன், மு.க. ஸ்டாலின், மம்தா பானர்ஜி, அபிஷேக், இன்னும் சில முன்னாள் அமைச்சர்கள், அதாவது முன்னாள் முதல்வர்கள், இவங்க எல்லாருமே ஒன்றிணைந்து ஒரு புதிய கூட்டமைப்பு, ஒரு புதிய கூட்டணி உருவாவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கு சூழ்நிலை போயிட்டு இருக்கு. இந்தியாவில் 3வது அணி அமைந்து வெற்றி பெற்றதாக பெரிய சரித்திரம் எதுவும் இல்லை. ஆனால் இன்றைக்கு நிலைமைக்கு காங்கிரஸ் கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பு செஞ்சு சித்தெரும்பான கதையாயிடுச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இனிமே அவர்களுக்கு ஒரு எம்பி கூட கிடைக்க வாய்ப்பு இல்லை. முடிஞ்சு போச்சா? இனிமே ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கவும் வாய்ப்பு இல்லை, அதுவும் முடிஞ்சு போச்சு. ஏன்னா இன்னும் சில காலத்துல இன்றைக்கு சப்பு விஜயனுடைய எல்லா ஆட்சி நிர்வாக லட்சணத்தையும் பார்த்துட்டாங்க மக்கள். சில்வண்டு, இப்ப வழக்கமா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சின்ன புள்ள வெள்ளாம வீடு சேராதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நான் அடிக்கடி அந்த பழமொழியை பயன்படுத்துவேன். ஏன்னா இவங்க எல்லாம் சின்ன பசங்க, இவங்களுக்கு எதுவும் தெரியல. ஏதோ ஒரு அகஸ்மாத்தா மந்திரி ஆயிட்டாங்க, முதலமைச்சர் ஆயிட்டாங்க, எம்எல்ஏ ஆயிட்டாங்க. ஆனா அது எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், மக்களுக்கான திட்டங்கள் என்ன, அதை எப்படி கொண்டு போகணும் எதுவுமே தெரியாம ஒட்டுமொத்தமா தமிழ்நாடுடைய வளர்ச்சி பாதை என்பது சீட்டுக்கட்டு மாதிரி சரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சு. தன்னுடைய ஈகோவால, தன்னுடைய திமிர்த்தனத்தினால, தன்னுடைய ஆணவத்தினால, அதிகார மமதையினால பரந்து விமான நிலையத்துல ரத்து பண்ணியிருக்காரு சப்பு விஜய். வேற எந்த காரணமும் கிடையாது. அதை உறுதிப்படுத்துற மாதிரி இது நீங்கெல்லாம் அந்த இடத்துக்கு பக்கத்துல ஏக்கர் கணக்கில் இடம் வச்சிருக்கீங்க, அதனால திமுக எதிர்க்குதுன்னு ஒரு பொய்ய பரப்புறானுங்க. அது கிடையாது உண்மை. இது ஆந்திராவுக்காக தமிழ்நாட்டு முதலமைச்சர் வேலை செய்யறாரு. இப்ப தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆந்திரா முதலமைச்சரான்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே நம்முடைய திட்டங்கள் எல்லாம் அங்க போயிடுச்சு. அதற்கு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா வேற முட்டு போட்டுக்கிட்டு போய் பரப்பிட்டு இருக்கு அந்த அம்மா. அதுக்கு வாய திறந்தா பொய் ரீல்ஸ், இதை தவிர அதுக்கு வேற எந்த இழவும் தெரியாது அதுக்கு. ரைட். இப்போ அபிஜித்தோட விஷயத்துக்கு வருவோம்.
அபிஜித் காக்ரோச், இந்த சிஜேபி இருக்குது இல்லையா, இந்த சிஜேபியோட தலைவர் அபிஜித் விரைவில் சென்னை வர இருப்பதாக ஒரு தகவல் இருக்கு. அந்த சென்னைக்கு வந்து இங்க திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களோடு அறிவாலயத்தில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அதன் பிற்பாடு ஒரு மிகப்பெரிய ஒரு அடுத்த கட்ட முன்னெடுப்பை, ஏன்னா இப்ப இந்தியா கூட்டணி என்பது அது வந்து டிரைவர் இல்லாத வண்டியா நிக்குது. காங்கிரஸ் தலைமையில இல்ல, அது சும்மா பேருக்கு இருக்கு. அங்க இருக்கிற மாநில கட்சிகள்ல பெரும்பாலும் எல்லாருமே வேறு ஒரு தலைமைக்காக காத்திருக்காங்க. யாரும் பிரதமர் வேட்பாளராக ராகுலை ஏத்துக்க தயாரா இல்லை. அப்ப ராகுல் பிரதமர் வேட்பாளராக இல்லை என்று சொன்னால் ஆட்களை திரட்டுகிற ஜென்சி, ப்ராப்பர் ஜென்சி, அந்த இளைஞர்கள் பட்டாளம் அபிஜித் சொன்னா கூட்டம் கூடுறதுக்கு தயாரா இருக்கு. வட இந்தியாவில தான் முழுமையாக பாஜகவுக்கு பெரிய அடி அங்க அபிஜித்தால உருவாயிருக்கு. ஏற்கனவே தென் மாநிலங்கள்ல பாஜகவுக்கு பெரிய செல்வாக்கெல்லாம் கிடையாது. இங்க அடிதான் அவங்களுக்கு. மாநில கட்சிகள் தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. வட இந்தியாவில் அபிஜித் அந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டா, தென்னிந்தியாவில் இவங்க திமுக, கம்யூனிஸ்டுகள், மேற்கு வங்கத்தில் இருக்கிற மம்தா, அப்புறம் இந்த மாதிரி நபர்கள் எல்லாமே அவங்க தங்களுடைய கட்சியை பலப்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இதுக்கு இடையில பாஜக காங்கிரஸ் இல்லாத ஒரு அணி, ஒரு ஸ்ட்ராங்கான வலுவான மாநில கட்சிகளை மட்டுமே உள்ளடக்கிய ஒரு அணியை உருவாக்குவதற்கான முயற்சிகள் நடப்பதாக தான் தெரிகிறது. அந்த அடிப்படையில் அபிஜித் அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் என்பது இந்தியா முழுமைக்கும் பற்றி எரிகிற பரபரப்பான விஷயமா மாறிப்போச்சு. இது அவர் சொன்னதுலேருந்து இங்க தாவேகாவை சேர்ந்த பலருக்கும் பாத்ரூம் விட்டு வெளியே வரலையாம். ஏன்னா அவர்களுக்கு பாத்ரூம் ரொம்ப பிடிச்ச இடம். ஏன்னா அதை பத்தியே அவங்க வந்து கண்காணிப்பதற்காக பாத்ரூம் அமைச்சர்லாம் போட்டிருக்காங்க. அதனால அவங்க என்னடா வைத்த கலக்குது, இப்ப நாம ஒண்ணு எதுவும் நினைச்சோம், நம்ம ஜென்சி கூட்டத்தை வச்சு நம்ம ஏமாத்தலாம்னு பார்த்தா நம்ம ஜென்சி எல்லாம் பூரா டுபாகுரா இருக்கான், பொய் பரப்பிட்டு இருக்கிறவனா இருக்கான். அவன் ஸ்ட்ராங்கா அடிப்பானே இறங்கி வந்து. ஏன்னா ஜந்தன் மந்திரில நடந்த போராட்டம் என்பது இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலகத்திற்கே ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக மாறின போராட்டமா மாறிப்போச்சு. போலீஸ் லத்தியால அடிக்கிறாங்க, ஆனா அடி வாங்கிட்டு நின்றுட்டே இருக்கான் மாணவன் ஓடி போல. வாகனங்களை மறிக்கிறாங்க. ராணுவம் வந்தாலும் ராணுவத்தை எதிர்த்து நிக்குது மாணவர் படை. பெண்கள், குறிப்பா கல்லூரி மாணவிகள் வந்து நிக்கிறாங்க. அப்ப அந்த வீரியம் என்பது மிக ஸ்ட்ராங்கானது என்பதனால்தான் மோடி அவர்கள் பயந்து சரண்டர் ஆனார். இல்லைன்னா அவராவது இறங்கி வர்றதாவது. அவர் தெரிஞ்சிருச்சு, இது அப்படியே விட்டோம்னா கடைசியில நம்ம பதவிக்கே ஆப்பாயிடும், நமக்கே அது சிக்கலாயிடும் சொல்லி பயந்து போய் உடனடியாக அவர் அந்த விஷயத்திலிருந்து தடுமாறி பதவியை வந்து நம்ம கல்வி அமைச்சருடைய தர்மேந்திர பிரதானோட பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு சரண்டர் ஆனார். ஸோ இப்போதைக்கு மிக உன்னிப்பாக மிக முக்கியமாக கவனிக்கப்படுகிற விஷயமாக பார்க்கப்படுவது அபிஜித்தோட நடவடிக்கைகளும். எதிர்காலத்தில் சிஜேபியோடு திமுக கூட்டணி வைத்து மாநில கட்சிகளோடு கூட்டணி வைத்தால் பிரதமர் வேட்பாளராக யார் வருவார் அப்படின்ற கேள்விக்கு வரும்போது ஏற்கனவே இங்க அதற்கான அனைத்து தகுதிகளும் இருக்குன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை எடுத்திருக்கிறது பல கட்சிகள். அதுல ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த உரிய அங்கீகாரம், மரியாதை, அதற்கான முழுமையான தகுதி இருப்பதாக தான் பேசப்படுது. ஏன்னா யார் யாரோ கண்டவர்கள்லாம் அந்த லிஸ்ட்ல போகும்போது ஸ்டாலின் அவர்கள் பேரை சொல்லக்கூடாதா என்ன? அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லையே. ஆக பிரதமராக முன்னிறுத்தி அவங்க வந்து ஓட்டு வாங்குவாங்களான்றதை தாண்டி பிரதமருக்கான அனைத்து தகுதிகளும் பெற்றவர் வந்து ஸ்டாலின் என்கிறது ஒரு சர்வே. அந்த சர்வே யார் எடுத்திருக்காங்க, எங்க எடுத்திருக்காங்கிறதெல்லாம் ஏற்கனவே இது முழுமையாக முன்னாடியே பேசப்பட்ட விஷயம். திடீர்னு என்னப்பா வந்து அவர் தேசிய அரசியலுக்கு போக போறார் அப்படின்னு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவர் இங்க தோல்வியை தழுவின உடனே தேசிய அரசியல் குறித்து நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்தது. அப்ப மாநில கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவாக்கி ஸ்டாலினை முன்னிறுத்தி தேசிய அரசியல்ல நாம் செயல்படலாம்னு மாநில கட்சிகள் பேசியதாகலாம் ஒரு தகவல் வந்தது. இப்போ அதற்கு வலுச்சேர்க்கும் விதமாக சிஜேபி, இன்றைக்கு அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சியாக இருக்கிற சிஜேபி இளைஞர் படையை திரட்டுகிற சக்தி வாய்ந்த அமைப்பாக இருக்குது. நிர்வாகத்திறன் வாய்ந்தவர்களாக இவங்கெல்லாம் இருக்காங்க. கெஜ்ரிவால், ஸ்டாலின், பினராயி விஜயன், மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ் அப்படின்னு இவர்கள் எல்லாம் நிர்வாகத்திறன் வாய்ந்தவர்களாக இருக்காங்க. ஸோ இந்த அடிப்படையில் இந்த முன்னெடுப்பு நிச்சயமாக ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ராகுல் காந்தி தலையில துண்டு போட்டுக்கிட்டார், முடிஞ்சது அவர் சோழி. அதுக்கு தான் சொல்றது, சின்ன பசங்களை நம்பி போனா இப்படித்தான் நடக்கும். இன்னொரு பழமொழி இருக்கு, அதை சொன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கும், அதனால அந்த பழமொழி சொல்ல. சின்ன கல்லு
அதில் தொடச்சா என்ன ஆகுன்றத புரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது, முடிஞ்சிருச்சு. இனிமே இந்த முட்டு கொடுக்குற ஆட்கள்லாம் வந்து என்ன முட்டு கொடுத்தாலும் மக்கள் அவர்களை ஏற்பதற்கு தயாராக இல்லை. மிக மிக மோசமான அதலபாதாள நிலைமைக்கு காங்கிரஸ் போயிட்டு இருக்குது. இங்க தமிழ்நாட்டில் நம்ம முதலமைச்சர் சப்பு விஜயனுடைய 100 நாள் ஆட்சி, அவங்க சொன்ன வாக்குறுதி பொய் மூட்டைகள், போலியாக சுட்ட வடைகள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. அதனால இந்த லட்சணமும் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எனிவே இந்த குதிரை பேர ஆட்சி, இந்த சோபா மாடல் ஆட்சி, இந்த ஆட்சியினுடைய லட்சணம் மக்களுக்கு தெரிஞ்சதுனால திமுகவுடைய அடுத்த கட்ட பாய்ச்சல் வந்து தேசிய அரசியலிலும் அது வந்து வீரியம் மிக்கதாக ஓடுவதற்கு தயாராயிடுச்சுன்றதான் தகவல்கள் வருகிறது. அபிஜித் பேச்சு இன்னைக்கு நாடு முழுக்க பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மீண்டும் இது போன்ற பல்வேறு விஷயங்கள் பேசுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டுகளா போடுங்க. நன்றி, வணக்கம்.